ரீசெண்டாக போட்ட வீடியோல இருந்து நிறைய பேர் வந்து சாலிட் ஸ்டேட் ரிலே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிலே மாடல் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதை வந்து மெக்கானிக்கல் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ரிலே. இந்த டிவைஸோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலே யூஸ் பண்ண சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. இந்த மாதிரி ரிலேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கும். கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ரிலே ஆன் ஆகும் போது அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு வரும். பட் சாலிட் ஸ்டேட் ரிலேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா வராது. இந்த மாதிரி ரிலே வச்சு நீங்க கண்டினியூஸா ஸ்விட்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரிலே பாத்தீங்கன்னா கண்டிப்பா போயிடும். பட் சாலிட் ஸ்டேட் ரிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி இருக்காது. ரிலே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிலே சவுண்ட் கேட்கற மாதிரி அந்த ரிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்காது. இந்த ரிலேக்கும் சாலிட் ஸ்டேட் ரிலேக்கும் உள்ள சிம்பிள் டெமோ தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சிம்பிளா பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து சாலிட் ஸ்டேட் ரிலே வந்து இருக்கு. அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டோ கப்ளர் வந்து இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் செப்பரேட் பண்றதுக்காக ஒரு ஆப்டோ கப்ளர் வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெக்கானிக்கல் ரிலே பத்தி பாத்துடலாம். இந்த மெக்கானிக்கல் ரிலேக்கு எப்போ வந்து நீங்க பல்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகிற சவுண்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கேட்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால என்சில இருந்து என்ஓக்கு போனாலும் சரி, என்ஓல இருந்து என்சிக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கான்டாக்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்கும். பட் இந்த ரிலேஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே வந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து க்ளோ ஆகும். இப்போ இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாக இந்த சாலிட் ஸ்டேட் ரிலே தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. இந்த சவுண்ட் எதனால கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சோட சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். பட் இந்த ரிலேயோட சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்காது. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ரிலே வந்து யூஸ் பண்ணுறது. கண்டினியூஸாக எத்தனை டைம் ஆனாலும் நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்மளால இந்த ரிலேஸை வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்க முடியும். அதனால நம்மளுக்கு ரிலேஸும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சாலிட் ஸ்டேட் ரிலே என்ன, மெக்கானிக்கல் ரிலே அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ உங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஸ்விட்சிங் வந்து கண்டினியூஸாக ஆகுதுன்னா நீங்க மெக்கானிக்கல் ரிலே யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ரிலே வந்து யூஸ் பண்ணலாம். நாங்க பண்ணிட்டு இருக்க ஸ்பாட் வெல்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த சாலிட் ஸ்டேட் ரிலே தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றோம். ஸோ அதை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நான் அப்டேட் பண்றேன். உங்க ப்ராஜெக்ட் நீங்க சாலிட் ஸ்டேட் ரிலே யூஸ் பண்றீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ரிலே கனெக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்து கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கனெக்ஷனோட டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரமா இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம்.